இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜெராக்ஸ் எப்படி எடுக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பிகினர் சார், நான் இப்போ தான் சார் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதை பாருங்கள். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஐடி கார்டு ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படி எடுக்குன்னு சொல்கிறேன். ஸோ கொடுத்துருக்க ஐடி கார்டை இந்த பொசிஷனில் வைங்க. இதை வச்சுட்டு இந்த வச்சுருக்க பொசிஷனில் வச்சுட்டு அதை டோரை செலாஸ் பண்ணிட்டு ரீசெட் பட்டன் அமைங்க. இந்த ரீசெட் பட்டன் நமக்கு நான் கடைசி வீடியோட எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு ரீசெட் ஏன் அமுக்கிறோம்னு. ஸோ கொடுத்துக்க வச்சுட்டு ரீசெட் பட்டன் அமைக்கிட்டு ப்ரோக்ராமை அமைக்கிங்க. ப்ரோக்ராம்னா உள்ள ஐடின்னு காமிக்கும், அதை ஓகே கொடுத்துங்க. ஐடி ரீகாலும் காமிக்கும், ஐடி ரீகால்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா 2 டைம் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பட்டன் அமுக்கணும்னா ஸ்கேன் ஆகும். ஸோ கொடுத்துருக்க ஐடி கார்டு வந்து இப்போ ஸ்கேன் ஆகுது. ஸோ ஸ்கேன் ஆகி முடிஞ்ச உடனே மறுபடியும் அந்த ஐடி கார்டை எடுத்து திருப்பி வைங்க. ஐடி கார்டு மறுபக்கம் இந்த மாதிரி நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண அமுக்குங்க. மறுபடியும் ஐடி ஸ்கேன் ஆகும். ஸோ இப்போ ஐடி ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நம்ம கேமரா வந்து தெரியும் பாருங்கள், அதிலே தெரியும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தோம்னா ஓகே கொடுக்குறான். இப்போ வந்து பிரிண்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஜெராக்ஸ் எடுக்குது. இப்போ பாருங்கள் வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் ஒரு ஐடி கார்டு, ஒரு ஆதார் கார்டு, ஒரு லைசன்ஸ் இப்படி தான் எடுக்கணும். ஸோ அடுத்து இந்த A4 ஷீட்டு, இப்போ இதை பற்றி பார்த்தோம்னா A4 ஷீட் சிங்கிள் சைடு பார்க்க போகிறோம். ஒன் சைடு ஒரு A4 ஷீட் கொடுக்குறாங்க. இது எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த கொடுத்துருக்க A4 ஷீட்டை அப்படியே ஜெராக்ஸ் மிஷினில் வைங்க. ஜெராக்ஸ் மிஷின் இந்த பொசிஷனில் வச்சுருக்க இந்த பொசிஷனில் வச்சுட்டீங்களா, வச்ச உடனே ஒரு சத்துங்க ரீசெட் பட்டன் அதை மறுபடியும் அமுக்குங்க. அமுக்கிட்டு ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க ஜெராக்ஸ் எத்தனை ஜெராக்ஸ், 1னா 1, 2னா 2, அந்த 2 அமைக்கிங்க. ஸோ அப்படியே அதில் டிஸ்பிளே காமிக்கும், நான் 1 செலக்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி அனுப்புங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணோன்னா இதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே ஜெராக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு பாருங்கள், பார்த்தீங்களா ஜெராக்ஸ் வந்துருச்சா. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். சரி, இப்போ வந்து முன்னாடி ஒன் சைடு பார்த்தோம், இப்போ டபுள் சைடு சார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒன் சைடு முன்னாடி ஒன் சைடு பார்த்தோம்ல, இப்போ டபுள் சைடுக்கு எடுக்க போகிறோம். ஸோ டபுள் சைடு எப்படி எடுக்கிறது? ஸோ சிம்பிள் மேட்ரு, ஒன்றும் இல்லை. அதை தூக்கி அப்படியே இந்த பேப்பரை வெளியே போட்டு அதுக்கடுத்து இந்த வச்சுட்டோம்னா வச்சுட்டு அப்படியே டோர் சத்துங்க. கரெக்டாக பார்த்துங்க, இந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரீசெட் பட்டன் அமைக்குங்க. இந்த ரீசெட் பட்டன் அமைக்கிட்டு ஒன்றும் இல்லை, இதை வந்து டூப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்க ஒரு ஆப்ஷன் அமுக்குங்க. அது என்ன சொல்லுது, ஒன் சைடு அது டூ சைடு இந்த ஓகே கீழே பட்டன் அமைக்கிட்டு கம்ப்ளீட் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்கேன் ஆகும். டிஸ்பிளே உங்களுக்கு தெரியும் ஸ்கேன் ஆகுது. ஸ்கேன் ஆகுதா? ஸ்கேன் ஆகி முடித்தோடனே அது ஒரு சொல்லிட்டு நல்லா பார்த்து வாட்ச் பண்ணுங்கள். அதை தூக்கி அப்படி தலால் வைக்கக்கூடாது. ஸோ இப்படி பெரட்டி நான் வைக்கிறாப்புல ஒரு ரிவர்ஸில் வைக்கணும். இப்படி வச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஸ்கேன் ஆகும். ஸோ அதே மெத்தட் தான். ஸ்கேன் ஆகி முடிஞ்சோன்னா ஓகே பட்டன் அமுக்கணும். ஸோ ஓகே பட்டன் அமுக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், காப்பி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஸோ பாருங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, ஜெராக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஜெராக்ஸை பாருங்கள், இதுதாங்க நண்பர்களே சிம்பிள் மெத்தடு. ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய்ட்டு நான் ஜெராக்ஸ் எடுக்கணும்னா நீங்களே எடுத்துறனால பெரிய விஷயம்தான் இல்லை. அது பாருங்கள் வந்துச்சா, ஜெராக்ஸ் மிஷின் வந்துச்சா. அவ்வளோ நண்பர்களே.